வணக்கம் மகர ராசி நேயர்களே. எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்தோட 10வது ராசியான நீங்க நில தத்துவத்தை கொண்டவங்க. சனி பகவான அதிபதியாக கொண்ட நீங்க உழைப்புக்கு கொடுத்திருக்கிற மரியாதை வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. நிதானமே பிரதானம்னு சொல்லி எந்த ஒரு வேலையையும் அணு அணுவா செதுக்கிற உங்க அந்த பொறுமை தான் உங்களை ஒரு இமயமலை மாதிரி மத்தவங்க முன்னாடி கம்பீரமா நிறுத்துது. கடந்த 7.5 வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், இழப்புகள் இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு புது மனிதனா உருவெடுத்திருக்கீங்க. இந்த மார்ச் 2026 மாசம் உங்களுடைய அந்த விடாமுயற்சிக்கு என்ன மாதிரியான விடியலை தரப்போகுதுன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச போறேன். இந்த வீடியோவை நிதானமா கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஒரு சுதந்திர காற்று வீச போகுது. பொதுவா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு வெற்றி மற்றும் தைரியம் கூடும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 3வது இடத்துல, அதாவது மீனத்துல சஞ்சாரம் செய்றாரு. ஜோதிடத்துல 3வது இடத்து சனியை விட ஒரு பெரிய பலம் கிடையாது. 7.5 சனி முடிஞ்சிடுச்சு, இனி நான் பாத்துக்கிறேன்னு சனி பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யற நேரம் இது. மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு புது தெம்பு உங்க உடம்புலையும் மனசுலையும் பிறக்கும். எதை நினைச்சும் பயப்படாம துணிங்கி காரியத்துல இறங்குற தைரியம் உங்களுக்கு தானா வரும். சரி, முதல்ல உங்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 3வது இடத்து சனி உங்களுடைய முயற்சிக்கு 100% வெற்றியை தருவார். அலுவலகத்துல இதுவரைக்கும் உங்களை ஒரு ஓரமா தள்ளி வச்சவங்க கூட இப்போ உங்களோட திறமைய பார்த்து வியந்து போய் பாராட்டுவாங்க. வேலையில ஒரு பெரிய மாற்றம் அல்லது இடமாற்றம் நீங்க விரும்புற மாதிரியே நடக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். குறிப்பா கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட், எழுத்துத்துறை அல்லது டெக்னிக்கல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து குவியும். சின்ன சின்ன பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு வருமானம் உயரும் மாதம். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, 2வது இடத்துல ராகு இருக்கிறதால ஒரு பக்கம் பணம் வரும், ஆனா இன்னொரு பக்கம் திடீர் செலவுகள் வந்து எட்டி பார்க்கும். மார்ச் மாசம்ன்றதால பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்க ராசிக்கு 6வது இடத்துல குரு இருக்கிறதால வங்கி கடன்கள் அல்லது கைமாட்டு பணங்கள் மூலமா அவங்க தேவைகள் பூர்த்தியாகும். ஆனா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இந்த மாசம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆசை காட்டி மோசம் பண்றவங்க கிட்ட சிக்கிடாதீங்க. உங்களோட பேச்சால ஒரு சில வருமானங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பேசும்போது நிதானமா சாதுரியமா பேசுங்க. முக்கியமா பெண்கள் மற்றும் சொத்து சேர்க்கை பத்தி பேசணும். மகர ராசி பெண்களுக்கு இது ஒரு நிம்மதி தரும் மாதம். ரொம்ப நாளா அவங்க மனசுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு கவலை இப்ப தீரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கும். வீட்டு நிர்வாகத்துல உங்களோட கை ஓங்கும். புதுசா நிலம், வீடு அல்லது மனை வாங்கணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த மாசம் 3ல் இருக்கிற சனி பகவான் பெரிய யோகத்தை தருவார். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு சின்ன சின்ன இழுபறிகள் இருந்தாலும் கடைசியில விசா கிடைச்சிரும். 8ல கேது இருக்கிறதால நகை அல்லது விலை உயர்த்த பொருட்களை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு மகிழ்ச்சியான பிணைப்பு உண்டாகும். 2ல ராகு இருக்கிறதால குடும்பத்துல பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்களோட ஒரு வார்த்தை தப்பா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மத்தபடி சகோதர சகோதரிகளோட ஆதரவு உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு குடும்ப பிரச்சனை இப்போ சுமூகமான முடிவுக்கு வரும். பிள்ளைகளோட உயர்கல்விக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் 100% வெற்றி தரும். வீட்ல விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு தூர உறவினர்கள் மூலமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க நீங்க பற்கள் மற்றும் கண்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 2ல ராகுவும் 6ல குருவும் இருக்கிறதால உணவு விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு வேணும். அதிகப்படியான காரம் அல்லது எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துடுங்க. கால்கள் மற்றும் மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்கு. அதனால தினமும் ஒரு 5 நிமிஷம் எளிய உடற்பயிற்சிகளை செய்யுங்க. மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கிறதால சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா தூக்கம் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தூங்குறதுக்கு முன்னாடி செல்போனை தவிர்த்துட்டு ஒரு நல்ல புத்தகம் பிடிங்க. மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு வெற்றி நிச்சயம் மாதம். உங்க ராசிநாதன் சனியே உங்களுக்கு துணையா இருக்கிறதால உங்களோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். மார்ச் மாசம் பரீட்சை நேரங்கிறதால நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும். போட்டித் தேர்வுகள் எழுத போறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே லக்கியான மாசம். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டும். விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். இந்த மார்ச் மாசம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்றேன். சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க.
அவருக்கு வெண்ணெய் சாத்தி அல்லது வடை மாலை சாத்தி வழிபடுறது உங்க ராசிநாதன் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கே முடிஞ்சா துப்புரவு தொழிலாளர்களுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ உங்களால முடிஞ்ச உணவு அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமா கொடுங்க. 6ல இருக்கிற குருவோட தாக்கத்தை குறைக்க வியாழக்கிழமை அன்னைக்கு பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியையும் வெற்றியையும் கொடுக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் மகர ராசிக்கு கடந்த கால கஷ்டங்களுக்கு ஒரு மருந்தா அமைய போகுது. 7.5 சனி முடிஞ்ச அந்த நிம்மதியை அனுபவிங்க. உங்களோட நேர்மையும் உழைப்பும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். நம்பிக்கையோட செயல்படுங்க, எல்லாம் நல்லபடியே நடக்கும். நன்றி. அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமாக சொல்லி வருகிறேன். மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. ஸ்ரீ முருகா அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.